இயக்குனர் சீமான் பாரதி ராஜா மற்றும் மணிவண்ணன் ஆகியோரின் திரைப்படங்களை பார்த்துவிட்டு இயக்குனராக வேண்டும் என்ற கனவில் சிவகங்கையிலிருந்து சென்னைக்கு வந்து அவர்களிடம் துணை இயக்குனராக பணியாற்றினார். பின்னர் நடிகர் பிரபு நடித்திருந்த பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி வெற்றியும் கண்டார் சீமான். அதன் பின்னர் மீண்டும் பிரபுவை வைத்து ஒரு படமும் சத்யராஜை வைத்து ஒரு படமும் இயக்கினார். அந்த படங்கள் சரியாக ஓடவில்லை என்றாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் இயக்கிய திரைப்படம் தான் தம்பி. மாதவனை கதாநாயகனாக வைத்து அவர் எடுத்த அந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. கடைசியாக நடிகர் விஜயை வைத்து பகலவன் திரைப்படத்தை இயக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் விஜய் அந்த திரைப்படத்திலிருந்து பின்வாங்கவே அதன் பின்னாட்களில் சீமான் அரசியலில் நுழைந்தார். அதுவரை திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்து வந்த சீமான் முன்னாள் அதிமுக அமைச்சரும் சட்டப்பேரவை தலைவராக இருந்த காளிமுத்து அவர்களின் மகளான கயல்விழியை தனது 47 வயதில் 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். தற்போது சீமானுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் ஒரு முழுநேர அரசியல்வாதியாக செயல்பட்டு வருகிறார். தற்போது 60 வயதாகும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி கயல்விழிக்கு இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்திருப்பது நாம் தமிழர் கட்சியினரிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 43 வயதில் திருமணம் செய்து 60 வயதில் இரண்டாவது பெண் குழந்தைக்கு தந்தையாகி இருக்கும் சீமான் அவர்களுக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். கடந்த 2013ஆம் ஆண்டு முன்னாள் அதிமுக அமைச்சரும் சபாநாயகருமான காளிமுத்து அவர்களின் மகளான கயல்விழியை திருமணம் செய்து கொண்ட சீமான் அவர்களுக்கு 6 வருடங்கள் கழித்து கடந்த 2019ஆம் ஆண்டு பிரபாகரன் என்ற மகன் பிறந்த சூழ்நிலையில் தற்போது 13 வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. பல பேர் சீமான் அவர்களுக்கு ஆகில்யன் மற்றும் பிரபாகரன் என்று 2 மகன்கள் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சீமான் அவர்களின் மூத்த மகனாக கருதப்படும் ஆகில்யனை பொறுத்தவரை சீமான் அவர்களின் மனைவியான கயல்விழியின் சகோதரியான அமுதா அவர்களின் மகன்தான் ஆகில்யன். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சீமான் அவர்களின் கொழுந்தியாளான அமுதா அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக ஆகில்யனை தன் மகன் போலவே வளர்த்து வருகிறார் சீமான். தன்னுடைய 60 வயதில் இரண்டாவதாக பிறந்த பெண் குழந்தைக்கு தந்தையான நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் சூழ்நிலையில் முன்னாள் திமுக அமைச்சரும் தற்போதைய திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டிற்கே நேரில் சென்று தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தாய்மாமன் சீர் கொண்டு வந்து சீமான் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சூழ பல தாம்பூல தட்டுகளில் புத்தாடைகள், இனிப்புகள் மற்றும் பல்வேறு மங்கள பொருட்களை சுமந்து கொண்டு வந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மேல தாளங்கள் முழங்க வருவதை அறிந்த சீமான் அவர்கள் தன்னுடைய வீட்டின் வாசலுக்கே வந்து மிகுந்த மரியாதையுடனும் நிகழ்ச்சியுடனும் அவரை வரவேற்றார். அரசியல் ரீதியாக இருவரும் இருவேறு துருவங்களாக இருந்தாலும் 60 வயதில் தந்தையான சீமான் அவர்களுக்கு தாய்மாமன் சீர் கொண்டு வந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தனது கையாலேயே சீமான் அவர்களின் குழந்தைக்கு தங்கச் செயினை அணிவித்து மகிழ்ந்தார்.